இது பாப்கார்ன். நான் சிவராமன். உடன் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் தங்கம் பொன்னுசாமி. வணக்கங்க. வணக்கம் சார். இப்ப பெரும்பாலான குழந்தைகள், பெண்கள் இவங்க எடை கூடி பிரச்சனைக்கு உள்ளாகி வர்றதை நம்ம கண் முன்னாடி பாக்குறோங்க. ஆனா எடை குறைக்கலாங்கிறதுக்கு பல்வேறு நம்பிக்கைகள் இருக்கு. அந்த நம்பிக்கைகள் பரவலா வேற இருக்கு. நான் சில நம்பிக்கைகளை கேட்கிறேன். அது எவ்வளவு தூரம் எடை குறைய சாத்தியப்படக்கூடிய உதவியா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஓகேங்க சார், கண்டிப்பா. சிலர் என்ன பண்றாங்க, இந்த சுடு தண்ணியில எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு குடிச்சு வந்தா, வெறும் வயிற்றுல குடிச்சு வந்தா எடை குறையும் நம்புறாங்க. அது எவ்வளவு தூரம் சாத்தியங்க? அது முற்றிலும் தவறான ஒரு பழக்கம் சார். இப்ப காலையில வெறும் வயிற்றுல நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுக்கும் போது ஏற்கனவே நம்ம குடல் உணவு பையில அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரந்து உணவை செரிமானம் பண்ண ரெடியா இருக்கும். இந்த டைம்ல நம்ம மேற்கொண்டு சுடு தண்ணியில எலுமிச்சம்பழம் கலந்து வெறும் வயிற்றுல குடிக்கிறது கண்டிப்பா இது உடல் எடை குறைப்பை விட அசிடிட்டி போல சில தொந்தரவுகளை தான் இது உருவாக்குது. தேன் கலந்து சிலர் குடிக்கிறாங்களேங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இப்ப தேன் நம்ம கேலரிஸ்ல பார்க்கும்போது, அதாவது கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்றோம் இல்லைங்களா, சர்க்கரை சத்தினுடைய அளவு. இதுல தேன் ரொம்ப அதிகம். நம்ம வெள்ளை சர்க்கரையை விட தேன் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகம். கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கிற உணவுகள் எல்லாமே உடல் எடையை கூட்டுமே தவிர உடல் எடையை குறைக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் உதவிகரமா இருக்காது. சிலர் என்ன பண்றாங்க, கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயத்தை எல்லாம் பொடியா மாத்தி அதை அரைச்சு வச்சுக்கிட்டு கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கிறாங்க. அது வேற எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாங்க. ஆமாங்க சார், இது ரொம்ப பரவலா மக்கள்கிட்ட பரவி இருக்கு. முக்கியமா சோசியல் மீடியால நடக்கிற சில தப்பான ப்ரொபகண்டால இது ஒரு சைடு ரொம்ப ஃபிளரிஷ் ஆயிட்டு இருக்கு. இது ஆக்சுவலா ரொம்ப தப்பான ஒரு விஷயம் சார். நம்ம கருஞ்சீரகம் இப்போ ஒரு பெண் மாதவிடாய் காலத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த சமயத்துல கருஞ்சீரகம் எடுக்கும் போது ப்ளீடிங் ரொம்ப அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓமம் அசிடிட்டி இருக்கு ஒரு அந்த பேஷண்ட்டுக்கு அல்சர் இருக்கு அப்படின்னா அல்சரை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஓமத்தினால நமக்கு உருவாகுது. அப்ப இந்த கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம்ங்கிற காம்பினேஷன் கட்டாயம் 1 கிலோ நமக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. இப்ப ரொம்ப ஃபேன்சி மாதிரி கிரீன் டீ குடிக்கிறேன்னு சொல்றாங்களே. ஆமாங்க சார், கிரீன் டீயும் அதே மாதிரி தான். கிரீன் டீ ஒருத்தருக்கு அல்சர் இருக்குன்னா தொடர்ச்சியா கிரீன் டீ எடுத்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அசிடிட்டி ரொம்பவே அதிகமாகும். கிரீன் டீக்கும் வெயிட் லாஸுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையவே கிடையாதுங்க சார். அது ஒரு விளம்பரத்தினாலதான் அப்படி டெவலப் ஆச்சுங்களா? கண்டிப்பா. அது ஒரு ஃபேன்சியா இப்ப ஒரு விஷயங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னே அதை பார்த்து மக்கள் எல்லாமே அதை அப்படியே தொடர்ச்சியா அதை கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்றது இப்போ ஃபேஷன் ஆயிடுச்சு. இப்ப எடை குறைப்புங்கிறத நம்ம இந்த மாதிரி கண்ணோட்டத்துல நம்ம இதை பார்க்க கூடாது. எதை சாப்பிட்டு எடையை குறைக்கணுங்கிறத யோசிக்க கூடாது. எதைய சாப்பிடாம எடையை குறைக்க முடியுங்கிறதா நம்ம யோசிக்கணும். அடுத்து ஒண்ணு சந்தேகம் இருக்குங்க. இந்த கொள்ளு சூப் சாப்பிடுறாங்கல்ல, குடிக்கிறாங்கல்ல. ஆமா, ஆமாங்க சார். அது அது என்ன பலனை தருங்க அல்லது தராதா? கொள்ளு கொள்ளு நம்ம கொழுப்பை கரைக்கிறதுக்கு கொள்ளு கண்டிப்பா உபயோகமா இருக்கும். ஆனா அத வெறும் கொள்ளு சூப் மட்டுமே நம்ம உடல் எடையை குறைக்க உபயோகமா இருக்குமான்னு சொன்னா கண்டிப்பா இருக்காது. இப்ப காஸ்ட்லியா ஒரு விஷயம் இருக்குங்க, இந்த புரோட்டீன் பவுடர், மில்க் ஷேக்னு சொல்லி அதிக விலை கொடுத்து வாங்கி வச்சு தனக்கு எடை குறைஞ்சதா சொல்லி மத்தவங்களையும் வாங்க வச்சு அது ஒரு பெரிய வியாபாரமா நடந்து வருது. அத பத்தி என்ன நீங்க சொல்றீங்க? அதுல என்னோட கருத்து என்னன்னா, அதுல கண்டிப்பா குறையும். என்ன குறையும்னா மக்களோட பேங்க் தான் குறையும். உடல் எடை குறையும். உடல் எடை அதை எடுக்கிற வரைக்கும் குறையும். எந்த நாள் முதல் அதில் நிறுத்துறோமோ அதுக்கு அடுத்த நாள்ல இருந்தே எந்த எடையில இருந்தாங்களோ அதே எடைக்கு அவங்க திரும்ப போயிடுவாங்க. அப்ப வாழ்நாள் முழுக்க அவ்வளோ செலவு பண்ணி அந்த பவுடரை வாங்கி, மில்க் ஷேக்கோ இல்ல புரோட்டீன் பவுடரோ வாங்கி நம்ம அதை நம்மளுடைய மீலுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே நம்ம லைஃப் லாங் எடுக்கவே முடியாது. ரெண்டாவது, அதுல என்ன இருந்தாலும் சரி அதுல ப்ரிசர்வேட்டிவ் கண்டிப்பா இருக்கும்.
அடுத்த விஷயம் அதுல எசன்ஸ், பிளேவரு, கலரு இது எல்லாமே இருக்கும். இது Preservative எல்லாமே இருக்கும். கண்டிப்பா இருக்கும். எந்த பொருள் நம்ம வாங்கினாலும் அது கெடாம இருக்கிறதுக்கு அதுல கட்டாயம் ப்ரிசர்வேட்டிவ், சோடியம் பென்சோயிட்ங்கிற ப்ரிசர்வேட்டிவாவது அதுல இருக்கும். இது எல்லாமே நமக்கு கேன்சர் வரைக்கும் உள்ள நோய்களை வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்ப ஒரு ஆயுர்வேத முறையில ஒரு ம், அனுபவமுள்ள டாக்டர்ங்கிற ம், முறையில ம், எதை சாப்பிடலாம் அப்படிங்கறத ம். சொல்லுங்க, எதை சாப்பிடக்கூடாதுங்கிறத அப்புறம் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லிடலாம். இப்ப நம்ம வந்து ஒரு நாளைக்கு நமக்கு உடல் உழைப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம 2 வேளை சாப்பிட்டாலே போதும். இதுதான் ஆயுர்வேத மருத்துவ முறை அப்ப இருந்து சொல்லிட்டு வருது. இந்த 2 வேளை உணவு மெத்தடே நமக்கு கேலரிஸை வந்து ரொம்பவே குறைச்சு உடல் எடை கட்டுப்பாட்டுக்கு கட்டாயம் வந்துடும். 2வது விஷயம், ஆயுர்வேத மருத்துவ முறைகள்ல பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே உடல் எடையை நம்ம ஈஸியா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்ப நம்ம 3 வேளை உணவையும், அதாவது காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, இதை ஒரு வேளை உணவையும் நம்ம 3 பங்கா பிரிக்கணும். 3 சரிவிகித பங்கா பிரிக்கணும். அதுல ஒரு பங்கு ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடக்கூடிய ஃபர்ஸ்ட் போர்ஷன் ஆஃப் மீட் வந்து என்னவா இருக்கணும்னா ஃபைபர், அதாவது கீரை, காய்கறி அல்லது பழங்கள். 2வது போர்ஷன் வந்து அதுல புரோட்டீன் இருக்கணும், அதாவது பயிறு, சுண்டல், பன்னீர், அல்லது அசைவத்துல பார்த்தோம்னா முட்டை, மீன், சிக்கன், இதெல்லாமே ஃப்ரை பண்ணாத ஐட்டம்ஸ், டீப் ஃப்ரை பண்ணாத புரோட்டீன் சோர்சஸ். 3வது பங்கு வந்து மாவுச்சத்து. இப்ப நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க சிறுதானியம் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும். சிறுதானியமும் ஒரு மாவுச்சத்தினுடைய ஒரு போர்ஷன் தான். அதையும் நம்ம லிமிட்டட் போர்ஷன்ல தான் எடுத்துக்கணும். ஏன்னா அரிசிக்கும் சிறுதானியத்துக்கும் என்ன வித்தியாசம்னா இதுல நிறைய ஃபைபர் இருக்கு, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து சிறுதானியத்துல அதிகமா இருக்கு. சோ சிறுதானியமா இருந்தாலும் ஒரு மாவுச்சத்து தான், அதையும் நம்ம லிமிட்டட் போர்ஷன்ல தான் எடுக்கணும். இந்த மாதிரி 3 போர்ஷனா நம்ம உணவை பிரிச்சு சரிவிகிதமா எடுக்கும்போது இடை வந்து கண்டிப்பா வந்து உடல் எடை கூடுறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. இயற்கை உணவு, சமைச்சு சாப்பிடுதல், இத பத்திங்க. கட்டாயம் நம்ம வீட்டுல சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வரைக்கும் நமக்கு நம்ம உடல் எடை வந்து கூடுறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. இப்ப சமீபமா ஒபிசிட்டி அதிகமாயிட்டே வர்றதுக்கான முக்கிய காரணம் வந்து நமக்கு எல்லா உணவுகளும் எளிதில் நம்மளுடைய வீட்டுடைய டோர் ஸ்டெப்லயே நமக்கு கிடைச்சிருது. இப்ப உதாரணமா நைட்டு நம்ம 12 மணிக்கு கூட நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே வர வச்சு சாப்பிட முடியும். இந்த மாதிரி சில விஷயங்கள் இப்ப போயிட்டு இருக்கிறதுனாலதான் ஒபிசிட்டியும் ரொம்பவே அளவுக்கு அதிகமா கூடிட்டே வருது. எக்ஸசைஸோட ரோல் என்னங்க இதுல? இப்ப நம்ம வந்து வெறும் உணவுல மட்டுமே உடல் எடைய வந்து குறைக்க முடியாது. உடல் எடைய அதுக்கு மேல 100 கிராம் கூட ஏறாம நம்ம பாத்துக்கிறதுக்கு தான் டயட்டு. இருக்கிற வெயிட்ட இறக்கறதுக்கான 100% பங்கு வந்து எக்ஸசைஸ்க்கு மட்டுமே தான் இருக்கு. சோ எந்த அளவுக்கு நம்ம எக்ஸசைஸ அதிகப்படுத்த முடியும்? இப்ப கொஞ்ச தூரம் கடைக்கு நடந்து போற தூரம்னா கட்டாயம் நம்ம நடந்துதான் போகணும். 100 அடிக்கு போறதுக்கே நம்ம இப்பெல்லாம் வண்டி எடுத்து ஓட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். மாடிப்படிகள் இருக்கு அப்படின்னா லிஃப்ட்ல ஏறாம ஸ்டெப்ஸ்ல ஏறலாம். இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்மளுடைய பிசிக்கல் எக்ஸசைஸ அதிகப்படுத்தலாம். அது போக யோகா, ஸ்கிப்பிங், ஜாகிங், ஸ்விம்மிங், இந்த மாதிரி எவ்வளவோ சாய்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அது நம்ம வந்து எட்டி பாக்குறதே கிடையாது. ஒன்ஸ் நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு, இல்ல எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் இவ்வளவு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம அடுத்து எக்ஸசைஸ்க்கு போறோம். முக்கியமா சொல்லணும்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒபிசிட்டி இப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கான ரீசன் வந்து குழந்தைங்களை விளையாடவே அனுப்புறது கிடையாது. ஸ்கூல்லயும் பிடி பீரியடும் கிடையாது. அதே மாதிரி வீட்லயும் வந்த உடனே படின்னு படிக்கதான் வைக்கிறாங்களே தவிர குழந்தைங்களுக்கு பிசிக்கல் எக்ஸசைஸ்ங்கிறது ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. எக்ஸசைஸ் எவ்வளவு நேரம் செய்யணும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கணக்கீடு இருக்குங்களா? இருக்குங்க சார். நம்ம ஆயுர்வேத மருத்துவ முறையில 3 விதமான மக்களை 3 விதமா பிரிக்கிறோம். வாத பிரகிருதி, பித்த பிரகிருதி, கஃப பிரகிருதி. இந்த 3 ஆட்களுக்கும் ஒரே மாதிரியான எக்ஸசைஸ் வந்து நம்ம ஆயுர்வேத நூல்கள்ல குறிப்பிடப்படல. அப்போ ஒருத்தருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கும், ஸ்டாமினா இருக்கும். அதுக்கேத்த மாதிரி சில எக்ஸசைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஆயுர்வேத முறைப்படி ஒருத்தருக்கு ப்ராப்பரான எக்ஸசைஸ் அவங்களுக்கு ஓகே, அதனுடைய சிம்டம்ஸ், ப்ராப்பர் எக்ஸசைஸ்க்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா அக்கிள் பகுதிகளில், நெத்தியில, தலையில இருந்து வேர்த்து வந்தாலே அவங்களுக்கு அந்த எக்ஸசைஸான ஃபுல் பெனிஃபிட் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் அவங்களுடைய லிமிட். ஸோ நமக்கு வேர்வை நல்லா ஸ்வெட் ஆகுற வரைக்கும்
நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணாலே அந்த பர்சனுக்கு எக்ஸசைஸ் வந்து போதும்னு அர்த்தம். கண்டிப்பா எது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? வெயிட் இன்க்ரீஸ்க்கு கண்டிப்பா அதாவது ஒபிசிட்டிக்கு கண்டிப்பா சாப்பிடக்கூடாத உணவு வகைகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சுகர் ஐட்டம்ஸ். அதாவது சுகர்னா உடனே வெள்ளை சக்கரைன்னு மட்டும் நம்ம நினைக்க கூடாது. வெள்ளை சக்கரை, கரும்பு சக்கரை, நாட்டு சக்கரை, கருப்பட்டி, தேனு, வெல்லம், இது எல்லாமே வந்து உடல் எடையை கூட்டக்கூடிய உணவுப் பொருள்கள் தான். ரெண்டாவது எண்ணெய் பலகாரங்கள். அதிகமா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிறது, இந்த சில்லி சிக்கன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பாக்குறோம் இல்லையா, அதுவும் உடல் எடையை கூட்டும். அடுத்து மூணாவதா பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். இந்த பானிபூரி, இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா எல்லாத்துக்கும் இப்போ வந்து எல்லா இடத்துலயும் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல அதிகம் இருக்கிறது வந்து மைதா தான். ஸோ அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டுமே வந்து நமக்கு வெயிட் இன்க்ரீஸை வந்து கட்டாயம் அதிகப்படுத்தும். மிக்க நன்றிங்க. நன்றிங்க சார்.